சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போது ஒரு 2 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜே சித்ரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்களே தான் வந்து சூசைட் பண்ணிக்கதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த முகத்தில் இருக்க அந்த கீறல்களும் அதுக்கப்புறம் இங்கே கழுத்தில் இருக்க ஒரு காயமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களே ஏற்படுத்திக்கக்கூடிய காயங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து வெளியிடப்பட்ட அந்த ப்ரிலிமினரி ஆட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது எல்லாமே வந்து அவங்களோட அந்த முகத்தில் இருக்க அந்த காயங்கள் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டம் மட்டும்தான். இன்னும் வந்து போக போக இந்த ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அதில் இருக்க எல்லாமே போயிருக்கும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதோட அந்த ஒரு முழு விவரம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிய வரும். இன்றைக்கி காலையில் வந்து காவல்துறை தரப்பில் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஃபோன்ஸை வந்து ஆய்வு பண்ணி பார்த்ததில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோன் கால்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கணவர் சைட்லேருந்து வந்த அழுத்தமும் அவங்களோட தாயார் பக்கத்துலேருந்து வந்த அழுத்தமும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவு உண்மை அப்படின்றத கண்டிப்பாக காவல்துறையினர் தான் சொல்லணும். இதில் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிவிஷனாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஓன்றவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க. நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி சிஆர்பிசியில் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். சிஆர்பிசி 174ம் 176 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெளிவான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 7 வருடம்குள்ளே வந்து யாராவது இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு கடமை வந்து ஆர்டிஓக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிஓன்றது வந்து பார்த்திங்கன்னா சப் கலெக்டர் அந்த ரேஞ்சில் இருக்க அந்த ரேங்கில் இருக்க ஒரு ஆட்களை வந்து நியமனம் செய்வாங்க. இந்த சித்ரா இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்றத கண்டிப்பாக எல்லோரும் காத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தான் தற்கொலைக்கு தூண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுத்த அழுத்தத்தால் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதுனால இது வந்து ஐபிசியில் கண்டிப்பாக 107 அப்படின்னு சொல்லுவாங்க, குற்ற உடந்தை சொல்லுவாங்க. இதில் வந்து யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்க அப்படின்றத இன்னும் போக போக அடுத்தடுத்த விசாரணையில் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கடை திறப்பு விழாவுக்கு ஒன்று போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு அரசியல் பிரமுகரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத சைபர் ஃபாரன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்ராவோட மொபைல் ஃபோன்ஸ்லாம் போயிருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து என்னன்றது கண்டிப்பாக இதில் தெரிய வரும். காத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் லோன் வாங்குறது சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை கண்டிப்பாக விரைவில் போட்டுருவோம். நீங்கள் ஏதாவது இந்த ஆன்லைன் லோனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு மெயில் பண்ணுங்கள், என்ன விஷயங்கள் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த சித்ரா வழக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் யாராவது உடந்தையாக இருந்து அவங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையை வச்சு கிழிக்க வச்சுட்டு கூட அவங்கள வந்து ஒருவேளை ஹேங் பண்ண வச்சுருக்கலாம், அல்லது இவர் தெரியாமல் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். அப்படின்றதெல்லாம் இன்னும் போக போக வர விசாரணைகளில் தான் தெரிய வரும். தவிர்த்து இது வரைக்கும் நம்மளால் எதுவும் இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது. காத்திருந்து பார்ப்போம். நான் வந்து மெயில் ஐடி கீழே தர மறக்காமல் மெயில் பண்ணுங்கள் எனக்கு. கண்டிப்பாக அது சம்மந்தமாக ஒரு வீடியோஸை விரைவில் போடுவோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.